ராஜயோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு பேசிடுறது, அவசரப்பட்டு பேசுறது, திட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும். வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல பாஸ் இல்லாமல் நமக்கு ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, எப்படா வேலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல மாற்றங்களே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சில சம்பவங்கள் நமக்கு மாற்றி கொடுக்கும். இதுவரை பதட்டமாக இருக்கிறக்கூடிய மைண்டெல்லாம் கொஞ்சம் சாந்தமடைகிற மாதிரியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அதுவும் 2026 மீனராசிக்காரர்களுக்கு இப்போ பாருங்க, மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 6-7 மாசமாவே, ஒரு வருஷமாவே ஜென்மசனி போய்கொண்டு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட போகிறாங்க. அத்தகைய ஒரு நிலைமையில பாருங்க, குரு 4 இருக்கக்கூடிய குரு 5லிருந்து ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனியையும் பார்க்கும் பொழுது ஜென்மசனியின் கோர அமைப்புகள் குறையுது. எப்பவுமே ஒரு உச்சகுரு ஒரு சனியை பார்க்கும் பொழுது சனியின் கோர விஷயங்கள், சனியின் அழுத்தங்கள், சனியின் பாவத்துவங்கள் குறையுது. அப்படிங்கிறப்ப ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கடந்த 3-4 மாசமா இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பண விஷயத்துல டைட்டு, படிக்கிற மாணவர்களுக்கு மைண்டு கான்சன்ட்ரேஷன் வரனால நண்பர்களிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு மனநிலை. அதே மாதிரி மூத்த குடிமகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இல்லத்தரசிகளுக்கு ஆர்குமெண்ட்ஸ், இதுன்ட்டு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இல்லாத ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் இளம் தம்பதியினர் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இல்லாத ஒரு அமைப்பு, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள். வியாபாரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஆகிறது. அதே சமயத்தில் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வர்றது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஒர்க்கு டைட்டு, நல்ல பாஸ் இல்லாமல் நமக்கு ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது, எப்படா வேலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இது மாதிரி ஒரு தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு ராசியையும் சனியையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மாற்றங்களே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சில சம்பவங்கள் நமக்கு மாற்றி கொடுக்கும். இதுவரை பிரச்சனையாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு இலகுவாக மனம் சாந்தமாகிற மாதிரியும், சில வாழ்க்கை சூழல் மாறுற மாதிரியும், கொஞ்சம் பணம் வரவு கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ற மாதிரியும் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல மாறும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ராஜயோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு பேசிடுறது, அவசரப்பட்டு பேசுறது, திட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியோடு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஷார்ப்பாக பேசுறது, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மீனராசிக்காரர்கள். மற்றபடி இந்த குரு மாற்றம் நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. ராகு 12ல் இருக்கார், கேது 6ல் இருக்கிறார். இது எல்லாமே கொஞ்சம் ஒரு டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. பட் என்னதான் கூட்டி கழித்து பார்த்தா அடுத்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றங்கள் கொஞ்சம் நம்ம மனம் சாந்தத்துடன், மன நிம்மதியுடன், கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும், ரெஸ்ட்லெஸ்னஸ் குறையிற மாதிரியும், இதுவரை பதட்டமாக இருக்கிறக்கூடிய மைண்டெல்லாம் கொஞ்சம் சாந்தம் அடைகிற மாதிரியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக, அது வேலை சூழலாக இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற சில ஃப்ளோவுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாகவும் ஒரு அடிப்படையாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 மீனராசிக்காரர்களுக்கு பிறக்குது இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு மாதிரியான ஒரு பொதுவான ஒரு பலன் தான் தவிர, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்தீங்கன்னா அது பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தில் எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் உங்கள் லக்னாதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், அந்த லக்னாதிபதிக்கு யோகமான தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா அல்லது அவயோக தசைகள் போயிட்டு இருக்கிறதா, எந்த நேரத்தில் புக்தி மாறுது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மங்கிறது சயின்டிஃபிக்காக நம்ம எடுத்து அந்தந்த பிரகாரம் எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, இது மாதிரி சொன்ன பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய
ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகள் நமக்கு எடுக்கலாம், நம்மளுடைய யூனிக்கான கர்ம பலன் என்ன, எந்த விஷயத்துக்காக நம்ம பிறந்தோம், எது மாதிரி துறையில் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும், எந்த மாதிரி இப்போவே நமக்கு ஸ்டார்ட் ஆகுதா அல்லது கொஞ்சம் பொறுமையாக போகலாமா, எப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், எப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முடிவுகள் எடுப்பதற்கு வேணுங்கிற அந்த ஜோதிட ஆலோசனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாஸ்ட் லைஃப்லேருந்து வரும்பொழுது சிங்க் ஆகி பாஸ்ட் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஷார்ட் டேர்ம் எப்படி போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, அந்த தசா புக்தி அந்தர சூக்ஷமங்கள் எப்படி, நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் எப்படி இருக்கிறார், டிகிரி அடிப்படையில் எந்த அளவுக்கு வந்து ஒன்றுக்கும் ஒன்று சார்ந்து இருக்கிறார்களுங்கிறது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதனும் ஒரு தனி கர்மா, ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் எப்படி வருதுங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு தேவையற்ற சாய்ஸஸ் எடுக்காமல் தேவையற்ற நேரத்தில் அதிகமான உழைப்புகளோ அதிகமான முதலீடுகள் போட்டு லாபங்கள் எடுக்காமல் நஷ்டங்கள் எடுத்து பண விரயங்கள் சமய விரயங்கள் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய யோகமான கிரகம் என்ன, நம்மளுடைய யோகமான தசாபுக்தி என்ன, நம்ம எது மாதிரி படிப்பு படித்தா நல்லா வரலாம், எந்த துறையில் நம்ம ஜெயிக்கலாம், வேலையா தொழிலா கவர்மெண்ட் ஜாபா அல்லது கார்ப்பரேட் செக்டாரா ப்ரைவேட் செக்டாரா வெளிநாடா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸா அல்லது உள்நாட்டு பிஸ்னஸா மேனுஃபேக்சரிங்கா ட்ரேடிங்கா, எது மாதிரி துறையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் வலுவாக இருக்குது, எந்த கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோங்கிறது தெரிந்து இதையே நம்ம பாஸ்டில் இது மாதிரி விஷயங்கள் நடந்ததாங்கிறத ஒரு செக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ளக்குள்ளே கொண்டு வந்து பாஸ்ட்டை பார்த்து ப்ரெசண்ட்டை பார்த்து அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சரையும் பார்க்கும் பொழுது என்ன மாதிரி வாழ்க்கை பயணம் நமக்கு இருக்குது, எந்த பிராப்தம் இருக்குது, எதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், எது நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளுடைய என்ன மிஸ்டேக்ஸ் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரி வரைக்கும் நம்ம வந்து எஃபோர்ட் போடலாம், நம்ம வந்து எந்த லெவலுக்கு போகக்கூடிய பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குது, அந்த பொட்டென்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, ஒரு 80 வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு 25 வருஷத்துலேருந்து ஒரு 60 வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு ஆக்டிவாக ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கோம்னா அதை வந்து சிறப்பாக செய்து நம்ம வாழ்க்கைக்கு வேணுங்கிற பணம், உறவுகள், ஃபேமிலி, குழந்தை, மனநிலை, நல்ல ஹெல்த்து, இது எல்லாமே ஓரளவுக்கு எப்படி நம்ம சீர்திருத்தி கொள்ள வேண்டும், நமக்கு எப்படி லேட் மேரேஜாக இருக்கா, ஏர்லி மேரேஜாக இருக்கா, அரேஞ்ச் மேரேஜா, கலப்பு திருமணமாகவும், நம்மளோட சுக்கிரன் எப்படி இருக்கிறார், அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எது மாதிரி விஷயத்தை காட்டுது, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கூகுள் மேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறப்போ நம்ம டிராஃபிக் பார்க்குறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்குறோம், போகிற வந்து ரூட் என்னென்னு பார்க்குறோம் இல்லைங்களா, அது என்னதான் நீங்கள் பார்த்தாலும் நாம் தான் போய் சேர போகிறோம். பட் நமக்கு ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி இந்த ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பார்க்கும்பொழுது பாஸ்ட் சிங்க் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மூலமாக மென்டல் மேப்பிங் பண்ணி வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் இல்லாமல் எளிதில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.